Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கொய்யாப்பழ ஜூஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. அதுவும் இல்லாம சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழம் ரொம்பவே நல்லது. நம்ம ஊர்லயே விளையிற விலை கம்மியா கிடைக்கிற பழங்கள்ல வந்து இதுவும் ஒண்ணு. ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதிகமான விலை விக்கிற இந்த டைம்ல நமக்கு கொய்யாப்பழம் மட்டும் விலை கம்மியா கிடைக்குது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தான காயில இந்த கொய்யாப்பழமும் ஒண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க கொய்யாப்பழத்தை வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. அந்த விதையெல்லாம் இருக்கிறனால அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஜூஸாக போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா குடிச்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வெள்ளை கலர் கொய்யாப்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3 புதினா இலை எடுத்திருக்கேங்க. ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து சுத்தமான மலை தேனுங்க. ஸோ வந்து இந்த தேனை தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து தேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதில் கொய்யாப்பழத்தில் இருக்க விதை எல்லாமே அரைஞ்சிருக்கும். அதை வந்து கண்டிப்பாக அப்படியே குடிக்க முடியாது, தொண்டையிலெல்லாம் குத்திரும். ஸோ இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி தாங்க வடிகட்டுறேன். இப்போ வந்து அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், மேலே ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஆயிரும். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இதில் இருக்க விதை எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தங்கிருச்சு. இந்த கொய்யாப்பழத்தோட சாறு மட்டும் பார்த்திங்கன்னா கீழே இறங்கிருச்சுங்க. அவ்வளோதாங்க. 2 நிமிஷத்தில் நம்ம இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கொய்யாப்பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சத்தான டேஸ்ட்டான ஜூஸுங்க இது. ஸோ நீங்கள் எல்லாருமே கொய்யாப்பழம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்குங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. இந்த டேஸ்ட் விரும்பாத குழந்தைங்களும் குடிப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுக்கும் போதே இந்த கொய்யாப்பழத்தில் இருக்க அந்த விதைகள் எல்லாமே வந்துடும். நம்ம வந்து அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த விதையெல்லாம் நல்லா உடஞ்சி அந்த விதையில் இருக்க சத்துமே இந்த தண்ணியில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே படாமல் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.